பிரதமர் மோடி வரும் 26ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தருவதை ஒட்டி திருச்சி விமான நிலையத்தில் இருந்து டிவிஎஸ் டோல்கேட் சுற்றுலா மாளிகை வரை வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் வர்ஷினி. நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வரும் 26ஆம் தேதி பாரத பிரதமர் திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் இரவு வருகை தர உள்ளார். இதனால் திருச்சி மாநகர் முழுவதுமே பாரத பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. மேலும் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் திருச்சி சுற்றுலா மாளிகையில் இரவு ஓய்வு எடுப்பதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி காலை திருச்சி விமான நிலையத்தில் வருகை தரும் பாரத பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். அங்கு நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து டெல்லிக்கு செல்கிறார். இந்த நிலையில் பாரத பிரதமர் வருகை தருவதை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாக விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதியில் பொதுமக்களின் விவரங்கள் மற்றும் வாகன எண்களை சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள சிறு கடைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நீண்ட நாட்களாக நிற்கும் தள்ளுவண்டிகள், சந்தேகத்திற்கிடமான ஏதேனும் பொருட்கள் உள்ளதா என்பது குறித்தும், கழிவுநீர் குழாய், புதிதாக மூடப்பட்ட குழிகள், குடிநீர் குழாய் உள்ளிட்ட பகுதிகளில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வரை சுற்றுலா மாளிகை வரை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.